ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நித்யா, அது உங்கள் NPR TV. நம்மளை சேஃபாக கூட்டு வர வண்டியை நம்ம சேஃபாக வச்சுக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் தேடியே ஆகணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு எப்படி சாப்பாடு, தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் அத்தியாவசியமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம வண்டிக்கும் அத்தியாவசியமான ஒன்று இருக்குது. அதுதான் இன்ஜின் ஆயில். அந்த இன்ஜின் ஆயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க. அப்போ தான் நான் சொல்ல வர்றது உங்களை முழுசாக சேரும். வீடு கட்டணுமா? அதுக்கு தேவையான பொருட்கள் எங்க வாங்கணும் தெரியலையா? கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கு ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் & கோ. இவங்க கிட்ட வீடு கட்ட தேவையான செங்கல், சிமெண்ட், இரும்பு கம்பின்னு A to Z பொருட்கள் எல்லாமே இருக்கு. ஸ்ரீ முருகன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் பரத் & கோ, நம்பர் 7B, கங்கையம்மன் கோயில் தெரு, ஜாஃபர்கான் பேட், சென்னை 6,83,000. போன் நம்பர் 94418088 and 9941680888. இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது வெறும் இன்ஜின் ஆயில் கிடையாதுங்க. உங்கள் உடம்புல உங்கள் இதயத்துக்கு போகுது பார்த்தீங்களா ரத்தம், அந்த மாதிரி இன்ஜினுக்கு போகிற ரத்தம் தான் நம்ம இன்ஜின் ஆயில். ஸோ அந்த இன்ஜின் ஆயில் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் இன்ஜின் ஆயில் போட்டு வண்டியை மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஜின் வீக் ஆகிடும், ரொம்ப ஹீட் ஆகும், அதோடைய கெப்பாசிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். அதாவது ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டி சுத்தமாக குறைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி முக்கியமான இந்த இன்ஜின் ஆயிலை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இதை நீங்கள் எப்படி சூஸ் அப்படின்னா உங்கள் வண்டியோடைய சிசியை வச்சு இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் 3 டைப் ஆஃப் இன்ஜின் ஆயில் இருக்குங்க. ஒன்று மினரல் ஆயில், இன்னொன்று செமி சிந்தட்டிக் ஆயில், மூணாவது சிந்தட்டிக் ஆயில். இது என்னென்ன கேட்டகரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நானே சொல்லிடுறேன். உங்கள் வண்டியோடைய சிசி 100 to 125 இருந்துச்சுன்னா நீங்கள் மினரல் ஆயில் யூஸ் பண்ணணும். உங்கள் வண்டியோடைய சிசி 150 to 200 இருந்துச்சுன்னா செமி சிந்தட்டிக் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே 200க்கு மேலே உங்கள் வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் சிந்தட்டிக் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணுவீங்க, நல்லா டர்ரு புருன்னு வண்டியை போட்டு இழுன்னு இழுப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஆயில் தான் பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். சரி, இது போதுமே, ஓகே, வண்டி ஒரு 110 இல்லை ஒரு 200 சிசி, இதை வச்சு ஒரு ஆயில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் அந்த ஆயிலினுடைய விஸ்காசிட்டி. அது கிரேட் அப்படின்னே சொல்லுவாங்க. இது என்ன எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா ஆயில், அந்த ஆயிலுடைய பாக்ஸ்லேயே இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10W to 30 அப்படின்னு சொல்லிட்டு மினரல் ஆயிலுக்கும், 20W to 40 அப்படின்னு சொல்லிட்டு செமி சிந்தட்டிக் ஆயிலுக்கும், 20W to 50 அப்படின்னு சொல்லிட்டு சிந்தட்டிக் ஆயிலுக்கும் இருக்கும். இது என்ன, இந்த விஸ்காசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஸ்காசிட்டினால தான் உங்களுடைய வண்டியோட ரைடு ஸ்மூத்தாக போதா ஹார்டாக போதா அப்படின்ற விஷயத்தை கேல்குலேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10W to 30 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த 30 அப்படின்னு இருக்க வேல்யூ என்ன அப்படின்னா, உங்கள் வண்டியோடைய டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அப்போது இந்த வேல்யூ படி வண்டி ஓடும். ஒருவேளை உங்களுடைய டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருக்குது அப்படின்னா அப்போது கோல்டு டெம்பரேச்சரில் உங்களுடைய வண்டி ஓடும். ஸோ இந்த விஸ்காசிட்டியை பொறுத்து தான் உங்கள் வண்டி ஸ்மூத்தாக போகிறதும், ரொம்ப ஹாட்டாக போகிறதும், ரொம்ப ஹேஷாக போகிறது எல்லாமே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். சரி, எப்படிமா இதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வண்டி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு மேனுவல் தருவாங்க. அந்த மேனுவலில் நீங்கள் எந்த விஸ்காசிட்டி படி நீங்கள் வண்டியில் ஆயில் வாங்கி ஊற்றணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து கண்டுபிடிச்சி உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன் வித் மீ. திஸ் இஸ் நித்யா, அது உங்கள் NPR TV. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது அட்வர்டைசிங், வெட்டிங் இல்லை மாடலிங் இந்த மாதிரி எந்த ஷூட்ஸ் பண்ணனாலும் கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மிஸ்டர் சவுண்ட் ஃபோட்டோகிராஃபி அதுக்கு தான் இருக்குது. ஸோ நாங்கள் உங்களுக்கு சிறப்பாக பெஸ்ட் அண்ட் ரொம்ப உங்களோட குவாலிட்டி ப்ரைஸில் நாங்கள் எடுத்து தருவோம்.